வா சிவா. ஜானகி மாயெல்லாம் வரலையா? இல்லம்மா, லேட் ஆகிற மாதிரி இருந்தது. அதான் அண்ணி என்ன முதல்ல போக சொல்லிட்டாங்க. அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கம்மா. சரி சரி. தனா இங்க வா. பாட்டி. தனா, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டியா? போயிட்டு வந்துட்டேன் பாட்டி. சரி. சிவா, அண்ணா இன்னைக்கு லோடெல்லாம் போயிடுச்சுல? அண்ணா லோடெல்லாம் அனுப்பியாச்சுண்ணே. அந்த பணமும் நமக்கு வந்துருச்சுண்ணே. சரிங்கண்ணா. மச்சான், மாமா ஃப்ரீயா இருந்தா வர்றீங்களா? நாம கொஞ்சம் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். சீனு வேற இல்லையா? கடையில கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு, சமாளிக்கவே முடியல. அதுக்கு என்ன மாமா, சாப்பிட்டுட்டு 2 பேரும் கடை கிளம்பிடுவோம். இங்கதானா? சரிங்க சார். யாரோ வந்திருக்காங்க போட்டிருக்கே. டேய் கதிரு, டேய் என்னாச்சுடா? டேய் கதிரு, என்னடா என்னடா ஆச்சு? ஒண்ணு இல்ல. பாத்து மெதுவா மெதுவா. ஒண்ணு இல்ல. என்னடா கையில கட்டெல்லாம் போட்டுருக்க? சரி வா, கை தாங்களா கூட்டு போறவா. பாத்து மெதுவா வா. பாத்து. என்னடா இப்படி வந்திருக்க? ஒண்ணு இல்ல, விடுங்க. பாத்து மெதுவா வா. மெதுவா. ஜாக்கிரதை. பாத்துடா, மெதுவா. டேய் என்னடா கதிரு, கையில கட்டு போட்டுருக்க? என்னாச்சு? பாரு. பைக்ல இருந்து விழுந்துட்டேன் மாமா. ஐயோ, என்னடா நீ பார்த்து வண்டி ஓட்டுறது இல்லையா? இவனை பார்த்தா வண்டியில இருந்து கீழே விழுந்த மாதிரி தெரியலையே. எங்கேயோ போயிட்டு யார்கிட்டயோ பிரச்சனை பண்ணிட்டு நல்லா அடி வாங்கிட்டு வந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? அவனே கையில அடிபட்டு வந்திருக்கான். ஏங்க, வண்டியில இருந்து கீழே விழுந்தா இப்படியே அடிபடும்? இவன் ஏதோ எங்கேயோ பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கான். இவனால ஏதாவது ஒரு அவமானம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஏய், இப்ப என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? ஏய், பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காத. அவன் தான் சொல்றான்ல வண்டியில இருந்து விழுந்துட்டான்னு. கொஞ்சம் சும்மா இருக்கியா நீ? இந்த மனுஷன் வேற ஏதாவது பேசிட்டு இருப்பாரு. என்னை எதையுமே பேச விட மாட்டாரு. பார்த்தா கையில ரொம்ப அடிபட்ட மாதிரி தெரியுது. கை எதுவும் உடைஞ்சிருச்சா? ஆமா.